ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஆமாம், நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சிருக்கேன். என்ன பேசணுன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நானும் ஷாமும் ரொம்ப நாள் கழித்து உங்கள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோவில் வர்றோம். ரொம்ப நாள் வீடியோவும் போட முடியல. அது என்ன ரீசன் என்னன்றதை நம்ம இதுக்குள்ளே பேசிடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாலாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதே. வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறையா கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சென்னை வீடியோவில் அதிகமாக வந்தது வந்து நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் சேஃப்டிக்காக யாராவது ஒரு ஆள் கூட வேணும்க்கா, யார் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், நமக்கு தெரியும். அது மாதிரி நிறைய பேர் நிறைய பாசிட்டிவாக பேசியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்குமே நான் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். பர்சனலாக வந்து எனக்கு நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்லியிருந்தீங்க இந்த லைஃப்பை பற்றி. இந்த லைஃப்ன்றதை தவிர்த்தும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல வந்து இது இப்படிதான் சிஸ்டர் இருக்கும், இது வந்து இப்படிதான் நீங்க மாத்தணும், நீங்க இப்படிதான் இருக்கணும், கொஞ்சம் நீங்க எல்லாத்துலேருந்து வெளியில வாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் பேசினீங்க. ஸோ நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் எனக்குமே ரொம்ப புரிஞ்சிருந்துச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஓடுற ஒரு விஷயம் வந்து இந்த தங்கத்துக்காக மட்டும்தான். ஸோ இந்த தங்கத்தை நான் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி நான் இருக்கதுமே ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு காரணம், ஒரு மெயினான காரணம்னா என் தங்கம் தான், நிதி செல்லக்குட்டி. ஸோ அதுக்காக தான். அதில் நிறைய பேர் வந்து நீங்கள் அங்கே போயிட்டீங்க, ஷாம் எப்படி பார்த்துப்பாங்க, யார் பார்த்துக்கிறா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்கள் உதயா அவங்க அம்மா எங்க, உதயா அவங்க அம்மா எங்க, நிறைய பேர் வீடியோவில் காட்டுங்க, உங்கள் மாமியா என்ன சண்டையா, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ எல்லா விஷயமும் இதுதான் பேச முடியாது நம்ம வீடியோவில். அதனால் வந்து நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, இவனை வந்து பார்த்துக்கிறது வந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ பக்கத்தில் தான் இருக்காங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ஷாம ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர்றதுலேருந்து கூட்டிகிட்டு வர்றதுலேருந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிறந்ததுலேருந்து அவங்க வந்து இவனை பார்த்துருக்காங்க. குழந்தையிலேருந்து பார்த்ததுனால என்கிட்ட எப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கானோ, என்கிட்ட எப்படி வந்து உரிமை எடுத்துக்கிட்டு இந்த கொஞ்சுறது வைக்கிறது எல்லாமே இருக்கானோ, ஸோ அதே விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்டையும் பண்ணுவேன். அதனால் வந்து அவனுக்கு வந்து அந்த ஒரு ஏக்கங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறப்ப அவனுக்கு அது தெரியாது. ப்ளஸ் அதனால் வந்து நான் அங்கே தான் தம்பியை விட்டுட்டு போகிறேன். வேறு ஏதாவது ப்ரொமோஷன்னாலும் எங்கள் அம்மா அப்பா அவங்க பார்த்துக்குருவாங்களான்னு கேட்டால் அந்தளவுக்கு அவங்க இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டது கிடையாது. அதனால் வந்து அவங்கள அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இன்னொன்று அவங்க வந்து கிராமத்தில் இருக்காங்கன்றதுனால பார்த்துக்க முடியாது. இவன் வந்து இந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அத்தை பார்த்துக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க, உதய அவங்க அம்மா பார்த்துக்கிறாங்க. அதனால எனக்கு வந்து ஷாமை பற்றின பிரச்சனை வந்து அவங்க கையில் இருக்க வரைக்கும் எனக்கு எந்த ஒரு விஷயமும் பெருசாக தெரியாது. ஏன்னா அவனை வந்து அந்த அளவுக்கு சேஃப்டியாகவும் பார்த்துப்பாங்க. ஏன்னா நம்ம தாமையம் பிள்ளைன்றதுனால அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து ஷாமு வந்து சேஃப்டியாக அவங்கக்கிட்ட தான் இருக்கான். ஸோ அவங்களே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் விட்டுறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நிறைய பேர் இந்த விஷயத்த வந்து எடுத்து வச்சுருந்தீங்க, எங்கள் ஷாமு யார் பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா என்கிட்ட வந்து நான் தனியாக அங்கனக்குள்ளே இருந்தாலும் அங்கங்கே தெரிஞ்சவங்களாம் இருக்கிறதுனால சேஃப்டியாக தான் நான் இருக்கேன். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ளே நானும் ஷாமும் இருக்கோம். திடீர்னு எனக்கு ஒரு மயக்கம் வரும், திடீர்னு ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அப்படைத்து நம்ம போய் ஷாம்கிட்ட சொல்ல முடியாது. ஷாம் அம்மாவுக்கு தலை சுற்றுதுன்னு சொன்னால் அவன் புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக இருந்தே குழந்தைங்கள பார்த்துக்க முடியலை. நிறைய பேர் வந்து 2-3 பேர் இருந்தும் அம்மா அப்பா இருந்தும் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் ஷாம் நான் தனியாக நின்று பார்க்குறேன்னா அதுக்கு பின்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்ற விஷயம் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். ப்ளஸ் வந்து இப்போ அங்கங்கே விட்டுட்டு போகிறதுனால எனக்கு கொஞ்சம் அது தெரியல. இப்போ ரீசெண்ட் டயத்துலேருந்து கொஞ்சம் அவனை அங்கே விட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நான் அங்கிட்டு ஓடணுன்னா அவன் அங்கே இருந்தால் தான் என்னால் வந்து ஷாமோட செலவுகளோ அவனோட ஸ்கூல் ஃபீஸ்லேருந்தோ ஏதோ ஒரு விஷயம் ஷாமுக்கு என்ன தேவையோ அதை நான் பூர்த்தி பண்ணணும்னு நினச்சின்னா நான் ஒரு சைடு ஓடினா மட்டும்தான் முடியும். ஏன்னா எங்களுக்கு வந்து ஷாம் இந்தாப்பா ஷாமுக்கு வாங்கி கொடு, இந்தாப்பா ஷாமு பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு ஏ சைடுன்றதை தவிர்த்து எங்கள் 2 பேர்த்துக்குமே கொடுத்து உதவணுன்ற ஒரு மனப்பான்மைன்னு சொல்ல முடியாது. கொடுத்து உதவுறன்ற ஆள் வந்து யாருமே கிடையாது. இப்போ இல்லை, எப்பயுமே வந்து ஷாமுக்கோ எனக்கோ வந்து
கொடுத்து உதவுவாங்க. நீ ஃபீஸ் கட்டிக்கோ, இந்த நீ பார்த்துக்கோ, இந்த நீ வச்சுக்கோ, இந்த நீ தனியாக கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கொடுத்து உதவுறதுக்கு யாருமே கிடையாது. அதனால நான் வந்து என்ன விஷயம்னா எங்கள் 2 பேர்த்துக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துக்கிறணுன்றது என் மைண்ட் செட்டில் எப்போயோ ஏற ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் நான் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை இப்போன்னு இல்லை, என் உசுறு போகிற வரைக்கும் ஷாமுக்கு என்ன தேவையோ அதை அவன் யாரு கையும் காசு கொடுங்கன்னு எதிர்பார்க்காத அளவுக்கு நான் அவனை வந்து பார்த்துக்கணுன்றது தான் என்னோட தாட்டு. ஸோ அதனால் இந்த ஒரு ரீசனை சொல்லிடுறேன். திரும்பி ஒரு விஷயம் என்னென்னா, ஷாமும் நானும் மறுபடியும் பிரிய போகிறோம். என் செல்லக்குட்டியை விட்டுட்டு ஒரு 3 நாள் கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் ஒரு 2 வாரமாக வந்து சென்னை போக, மதுரைக்கு வர, சென்னை போக அந்த மாதிரிமா இருந்துச்சு இந்த ப்ரொமோஷன் ஒர்க்குனால. திரும்பியும் வந்து உங்களுக்கு வேற ஒரு சுமதியும் சில டயத்தில் சில கொஞ்சம் நாள் கழிச்சு பார்ப்பீங்க. ஸோ எனக்கு ஒரு குட் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம், உங்களுக்கு அது குட் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் என் லைஃப்பில் அடுத்தடுத்து நான் மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்து என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். அதனால் வந்து அடுத்து வேற ஒரு சுமதியும் நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, திரும்பியும் நாங்கள் 2 பேரும் பிரிய போகிறோம். அந்த ஒரு விஷயம் நினச்சா ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா என் ஃபஸ்ட் டைம் பிரிகிறப்போ ஒரு மாதிரியாக இருந்தியா, அதுக்கடுத்து கொஞ்சம் செட் ஆகிக்கிட்டான், திருப்பியும் கொஞ்சம் மெலிஞ்சியான், திருப்பியும் அந்த மாதிரியாக இருந்தியா. திரும்பியும் எனக்கு ஒரு 2-3 நாள் வந்து வேற ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்குக்காக மெயினான ஒர்க்குன்றதுனால அதை வந்து என்னால் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து திரும்பியும் நான் ஷாமை வந்து அவங்ககிட்ட விட்டுட்டு ஒரு 2-3 நாள் தஞ்சாவூர், திருச்சி இந்த சைடு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து அடுத்து அதை கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் யார் யார் போகிறோம் என்னன்றதை அடுத்த விழாக்க அவங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பேசிகிட்டே நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஷாம் ஐடிக்கு வந்து இப்போ 50K தொட போகிறாரு. அதனால் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஷாம் நீயே சொல்லிடு. ரொம்ப நன்றி. ஷாம் ஐடிக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஷாமுமே நான் என்னோட விஷயத்தில் வந்து நல்லா மூவ் பண்ணி வரான்னு நினைக்கிறேன். அவனுமே நல்லா ஒத்துழைக்கிறேன். ஸோ ஷாமோட ஐடிக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய கொடுக்குறீங்க, நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அதிகமாக வரல, எனக்கு அது ஒரு சந்தோஷம். ஸோ உங்களோட சப்போர்ட் இந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆகுமான்றதை நான் வந்து இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டிவ் எல்லாமே வந்து நான் ரொம்ப நாளாக கமெண்ட் பாக்ஸே ஆன் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன விஷயம் பட்டால் கூட ஐயோ நம்மளை அப்படி திட்டுறாங்களே அந்த மாதிரி தோணும். இன்னொன்று குழந்தைங்கள கூட பேசுகிறீங்க சில பேருன்ற ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். அந்த இதுவுமே சொல்கிறேன், உங்களுக்கு வந்து குழந்தைங்கள பேசுறதுக்கான ரைட்ஸ் யார் யாருக்கும் கொடுக்கல. உங்கள் முன்னாடி யார் இந்த மீடியாவில் வர்றாங்களோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதும். அதுக்காக நீங்கள் வந்து பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணணும், இதுதான் உங்களோட கமெண்ட்டாக இருக்கணுன்றது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த 5 விரலுமே ஒன்று கிடையாது. இந்த இடத்துல சொன்னால் ஷாமோட மனசு என் மனசு ஒன்றுன்னு கேட்டால் கிடையாது. இவனுக்கு ஒரு தாட் இருக்கும், எனக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும், இவனுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும். அதனால் வந்து பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் ரெண்டாவது. ப்ளஸ் வந்து குழந்தைங்கன்ற ஒரு வார்த்தை வர்றப்ப இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஸோ எல்லா குழந்தைங்களுமே நம்மளோட குழந்தைங்க தான். அதனால் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இதுக்கடுத்து வந்து நிறைய விளாக் வந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கு அடுத்தும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே இருக்கணும். எல்லாத்துக்கும் மிக்க மிக்க நன்றி. பாய் பாய். சரி, நான் இப்போ வந்து ஷாமை போய் திரும்பி போய் அவனை விட்டுட்டு ஒரு மதுரையில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதுவுமே அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு திருப்பி வந்து ஷாமை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஷாம் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் 4 மணிக்கு பஸ் ஏறணும். ஸோ அந்த இதுக்கு அடுத்து நாங்கள் 4 மணிக்கு ஏறினதுக்கப்புறம் என்னென்ன விஷயன்றதை ஃபுல்லாக நான் ஒரு விளாகாகவே கன்வெர்ட் பண்ணிகிட்டே வரோம். நான் யாரை மீட் பண்ணுறேன், எங்கே போகிறோம் என்னன்றதை மட்டும் ஒரு விளாகாக உங்களுக்கு வரும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் பஸ்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. ஆமாம், நீ அப்பாயிட்டாரு நான் பஸ்ல வருவேன். இல்லை, நீ அப்பாயிட்ட இருந்துட்டு நாளைக்கு ஸ்கூல் போகணும். ஓகே? ஆமாம், ப்ரொமோஷன் போயிட்டு வந்துடுவேன். ப்ரொமோஷன் போயிட்டு கூட்டிட்டு நானும் பஸ்ல வருவேன். நீ ஸ்கூலுக்கு போகணும்லடி தங்கம். இல்லை, ஸ்கூலுக்கு போகலையா? அப்படிதான் சொல்லுவான். இவனை எப்படியாதும் பிரெயின் வாய்ஸ் பண்ணி விட்டுட்டு போகணும். ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே என்னைய ப்ரொமோஷன் போயிட்டு கூட்டிட்டு அப்படியே நானும் 2 பேரும் பஸ்ஸில் போடணும். 2 பேரும் பஸ்ஸில் போகிறோம். ஓகே? இப்போ உன்னைக்கு நாளைக்கு காலையில் வந்து அம்மா விட்டுட்டு வந்துடுவேன். ஸ்கூலில் வந்து மதியம் வந்து அப்பாயை கூப்பிடுவாங்க. தம்பி நீ அதுக்கடுத்து நீந்தே கூப்பிடுவோம் அப்பாயிலேருந்தே.
தாங்கப்பல. அதனால சரி, ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு, என்ன பேசணும்னு தெரில. ஆனால் இந்த ஒரு ரீசன் வந்து நிறைய பேர் கேட்ட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து நான் போய் விட்டுட்டு வேற ஒரு ஒர்க் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துட்டு திருப்பி வந்து ஷாம் கூட இருந்துட்டு போகணும். எல்லாருக்கும் பாய் சொல்லிடுமா? பாய். எல்லாருக்கும் டாட்டா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சொல்லிடுமா, இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பாருங்க. இந்த வீடியோ நிறைய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. டாடா.